சற்று முன் வந்த மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, மருத்துவமனையில் ஆப்ரேஷன் செஞ்சிருக்கும் போது நோயாளிகள் இறந்தால் அந்த நர்ஸோ அந்த டாக்டரோ அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு இதுவும் தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்ன நடந்தது அப்படின்னா, பிரத்யேகமாக இப்போ தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒரு தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல் பரவிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகள் இறந்தால் அதற்கு மருத்துவமனை எந்த ஒரு அங்கீகாரமும் பெறாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய குறைபாடு சிவியர் ஆகிறதுக்கு காரணம் மட்டுமே மருத்துவமனை மீது குறை சொல்லக்கூடாது. டாக்டரையோ அல்ல அதில் ஈடுபடுற ஊழியர்களே தாக்குதல் செய்கிறது, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு அறிவிக்கையை கொடுத்துருச்சிங்க. நீ ஏண்டா தேவையில்லாத எதையோ உளர்ற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சுங்க, எந்த ஒரு அறிவிக்கையுமே வரல. அவர் உயிருடன் இருக்கிறாரா இறந்துட்டாரா அப்படின்ட்டு எந்த ஒரு செய்திகளுமே வராமல் இருக்குங்க. அதற்காக தாங்க இந்த வீடியோவை நான் எடுத்து உங்களுக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணி போடுறேன். என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டர் மூலமாக செயற்கை சுவாசங்களை கொடுத்துருக்காங்க. இயற்கையான சுவாசங்கள் இன்னும் கொடுக்கல. அப்படி வெண்டிலேட்டரை எடுத்தால் அவரால் மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி செய்திகளும் வருதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அது மற்றும் முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா இப்படி தான் சொன்னாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க, டிவி பார்க்குறாங்க, ராமாயணம் படிக்கிறாங்க, மகாபாரதம் படிக்கிறாங்க, அண்ணாச்சி பழம் தின்றாங்க, மாம்பழம் தின்றாங்க அப்படின்னு கதையாக விட்டாங்க. கடைசியில் கோவிந்தா போட்டிச்சு, கடைசியில் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டு கடைசியில் அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக பார்க்கவே முடியல கண்ணில். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. ஏன்னா அவரை வந்து காட்டவே மாட்டேங்கிறாங்க, அமலாக்கத்துறையினருக்கே காட்ட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் விசாரணையே பண்ணலை, அவரை பார்த்துட்டு மட்டும் போகிறோம் அப்படின்றாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஏதோ ஆயிட்டுது, அவரை வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை டெல்லிக்கு தூக்கின்னு போயிட்டுக்குவாங்களா நமக்கு தெரியாமையே எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வருதுங்க. பொருளை நிறைய பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்னவென்றால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ காலில் நம்ம நித்யானந்தா மாதிரி வந்தால் மட்டும்தாங்க உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.